Hello, my dear friends. Welcome back to Learn CS Academy. பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமா ஆசிரியராகணும், குறிப்பா சொல்லணும்னா அரசு பணி ஆசிரியராகணுங்கிற உங்களோட கனவை நனவாக்குற விதமான ஒரு கோர்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக லேர்ன் சிஎஸ் அகாடமி தயாராகிட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாகத்தான் சிலபஸ் அனாலிசிஸ் டீட்டெயில்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமா கிடையாது, ஒரு யூனிட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னு ஃபர்ஸ்ட் வீடியோவும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக செகண்ட் வீடியோவும், நேத்திக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காக தேர்ட் வீடியோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதே சீரீஸ்ல இன்னைக்கு ஃபோர்த் வீடியோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் நம்ம பார்க்க போறோம். நல்லா கூர்ந்து கவனிங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பில இருக்கு, நெட்லயும் இருக்கு. இது ஒரு இன்டர்செக்ஷன் யூனிட். அப்போ நெட் லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நெட் லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் டிஎஸ்ஏல வர்ற கொஷின் அத்தனையும் நம்ம ஆன்சர் பண்ணி 100% மார்க் வாங்க முடியும். 100% மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு யூனிட் தான் டிஎஸ்ஏ. அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நாங்க அதுக்கு துணை இருப்போம், கவலையே படாதீங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 யூனிட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 4வது யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியான அனாலிசிஸ் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதையும் நீங்க பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் சொல்றதை நான் இப்பவும் சொல்றேன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க டெடிகேட்டடா இதுக்கு ஒரு நோட்டு போட்டிருப்பீங்க, அதோட பேனாவையும் எடுத்துக்கிட்டு உட்காருங்க. நான் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தையையும் தெளிவா நோட் பண்ணிக்கிட்டு அந்த டாபிக்ல கான்சென்ட்ரேஷனை செலுத்துங்க. சக்சஸ் உங்க பக்கத்துல நிச்சயமா வரும். ரைட்? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நீங்க ஒரு புக்கை பார்க்கணும், அல்காரிதத்துக்கு நீங்க ஒரு புக்கை பார்க்கணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் டெடிகேட்டடா எந்த புக்கையுமே சொல்ல விரும்பல. நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் புக்கை எடுத்தீங்கன்னாலும் அது காமனான எல்லா விஷயத்தையும் தான் டீல் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆத்தர்ன்னு நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அல்காரிதம் பத்தி போகும் பொழுது நம்ம நிச்சயமா ஒரு புக்குக்கு போய் ஆகணும். சிஎல்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு நீங்க கூகுள்ல போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் காட் புக் ஆஃப் அல்காரிதம்ஸ். இந்த புக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். இந்த புக்கை நீங்க 100% தரவா படிச்சாகும். ரைட்? மூவிங் ஃபார்வர்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற சிலபஸை நம்ம உற்று நோக்கும் பொழுது அதுல என்ன புரியுதுன்னா, கிட்டத்தட்ட 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரீஸ் அண்ட் கிராஃப், பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் ரெக்கரன்சஸ், டிசைன் டெக்னிக்ஸ், கிராஃப் அல்காரிதம்ஸ், அட்வான்ஸ்டு அல்காரிதம்ஸ்னு மொத்தம் இந்த டிஎஸ்ஏ அப்படிங்கிற இந்த யூனிட் 6 பகுதிகளா பிரியுது. இந்த 6 பகுதிகளை நான் எகைன் 2ஆ டிவைட் பண்றேன். 1, 2 ஒரு பகுதி, 3, 4, 5, 6 ஒரு பகுதின்னு நான் பிரிக்கிறேன். ஏன் சார் இப்படி பிரிக்கிறீங்கன்னா 1, 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி டீல் பண்ணுது, 3, 4, 5, 6ங்கிற பகுதிகள் அல்காரிதம் பத்தி டீல் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுல இருக்கிற ஒரு பகுதியில இருக்கிற இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் ஏன் அதை படிக்கணுங்கிறத அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நான் தெளிவா சொல்லிடுறேன். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற பகுதியில நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, எப்படி ஸ்டோரேஜ் மெமரியில நடக்குது, அதுல ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ண போறோம், ஆர் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அரேஸ் பத்தி ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அரேயோட இம்ப்ளிமெண்டேஷன் 2 டைப்ஸ், ரோ மேஜர் ஆர்டர், காலம் மேஜர் ஆர்டர். இது சம்பந்தமான ஃபார்முலா, இது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். நிச்சயமா கொஸ்டின் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். அத மாதிரி ஸ்பார்ஸ் மேட்ரிசஸ்னா என்ன அண்ட் டென்ஸ் மேட்ரிசஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது ஸ்பார்ஸா இருந்தாலும் சரி, டென்ஸா இருந்தாலும் சரி, ஹீரோ யாருன்னா 0 தான். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மேட்ரிக்ஸ்ல 0 நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். 0 கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டென்ஸ் மேட்ரிக்ஸ். இந்த லெவல்ல இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்த லெவல்ல நம்ம கோர்ஸுக்கு போகும்போது இன்னுமே டீட்டெயில்டான விஷயத்த சொல்றேன். இதை தவிர பார்ட் 1 டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ஸ்டாக்கு,
கியூ, ப்ரையாரிட்டி கியூ, லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த அரேவையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்துலயுமே நீங்க எப்படி படிக்கணும்னா, இதோட கான்செப்ட் என்ன, இது அஞ்சுத்தோட கான்செப்ட் என்ன, இது அஞ்சுத்தோட அப்ளிகேஷன் என்ன, இது அஞ்சுத்தோட இம்ப்ளிமெண்டேஷன் எதை வச்சு நம்ம பண்றது, இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அண்ட் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கணும். படிக்கும் பொழுது ஸ்டாக்ல ஒரு பிரச்சனை இருக்கு சார், அதனால கியூக்கு போறோம், கியூல ஒரு பிரச்சனை இருக்கு அதனால ப்ரையாரிட்டி கியூக்கு போறோம்னு கதை மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். கதை மாதிரி எல்லாமே தெரியும் பொழுது எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். அந்த கண்ணை மூடுனா அந்த ஸ்டோரி அப்படியே லைன் பை லைனா ஓடும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இதுதான் நீங்க முதல் பகுதியில படிக்க போறது. முதல் பகுதி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே நீங்க தரவா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பகுதி ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். ட்ரீஸ் அப்படிங்கிறதுல லூப் இருக்காது, கிராஃப் அப்படிங்கிறதுல லூப் ஆர் சைக்கிள் இருக்கும். இது ரெண்டும் தான் இதுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான டிஃபரன்ஸ். கிளாஸ்ல நம்ம எல்லாத்தையுமே டீடைலா பார்ப்போம். ட்ரீ கிராஃப் யார் சார் ரொம்ப அதிகமான கான்செப்ட் லெவல்ல இருக்குன்னா ட்ரீல தான் அதிகமான கான்செப்ட் இருக்கு. என்னென்ன கான்செப்ட் நீங்க படிக்கணுங்கிறத சிலபஸை வச்சு டீடைல்டா சொல்லிடுறேன், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பைனரி ட்ரீ, பைனரி ட்ரீயா உடைச்சு போனாலே அதுல 5 டிஃபரெண்ட் டைப் இருக்கு. ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ, பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ஸ்கியூ ட்ரீ அப்படின்னு 5 டைப் இருக்கு. இது 5மே முக்கியம். இது 5ஐயும் பேஸ் பண்ணி 20 ப்ராப்பர்ட்டிஸ் நான் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். இதை பத்தின வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல ட்ரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டுக்கு கீழே இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா நிச்சயமா பாருங்க. கிட்டத்தட்ட 2 கொஸ்டினை மினிமம் நீங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? த்ரெட்டட் பைனரி ட்ரீ, த்ரெட்டட் பைனரி ட்ரீ, அதுக்கப்புறமா பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீல டிராவர்சல் ரொம்ப முக்கியம். ப்ரீ ஆர்டர் டிராவர்சல், இன் ஆர்டர் டிராவர்சல், போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். இப்படின்னா என்னங்கிறது தெரியணும். 2 கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்டாங்கன்னா அதை சால்வ் பண்ண தெரியணும்னு சொல்லி போத் ப்ராப்ளம் அண்ட் தியரி ஓரியன்டா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு யூனிட் இது. அதுக்கப்புறமா ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவிஎல் ட்ரீ, பி ட்ரீ, பி பிளஸ் ட்ரீ பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல ஏவிஎல் ட்ரீ ரிலேட்டடா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பி ட்ரீ அண்ட் பி பிளஸ் ட்ரீ ரிலேட்டடா தியரி கொஸ்டின்ஸ் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஹைட் பேலன்ஸ் ட்ரீல வர்ற முக்கியமான விஷயம். இதை தாண்டி கிராஃப் அப்படிங்கிறத பத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி டீட்டெயில்டா பேசல. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் கிராஃப்னா என்ன, சில ப்ராப்பர்ட்டிஸ், சம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணா போதும். இந்த யூனிட்டோட மிக மிக பெரிய ஹைலைட்டா நான் பாக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில கொடுத்துருக்காங்க. நீங்க என்கிட்ட ஆல்ரெடி நெட்டுக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் நான் சும்மா நடத்தல. 13 அல்காரிதத்தை உங்க கையாலேயே உங்களை ஒர்க் பண்ண வச்சிருப்பேன். அந்த 13 அல்காரிதத்துல சர்ச்சுக்காக 2 பார்த்திருப்போம். லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் பார்த்திருப்போம். சார்ட்டிங்குக்காக கிட்டத்தட்ட 11 அல்காரிதம். அந்த 11 அல்காரிதத்தோட பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்து நீங்க மனப்பாடமே பண்ண தேவை கிடையாது. ஒன்னொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குங்கிற இம்ப்ளிமெண்டேஷனும் நடத்தியிருப்பேன். ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் பாருங்க. அந்த 11 பேர் யாருன்னா பபிள் சார்ட், செலக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட். 4, 5, 6 யாருன்னா ஷெல் சார்ட், மெர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட். என் ஸ்டூடெண்டா தான் இத்தனை நேரம் நீங்க அடுத்தது சொல்லியிருப்பீங்க. 7 and 8 யாருன்னா குவிக் சார்ட், ட்ரீ சார்ட். 9, 10 and 11 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டிங் சார்ட், பக்கெட் சார்ட், ராடிக் சார்ட். ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதத்தை டீட்டெயிலா நம்ம நெட்ல அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு அதே கான்செப்டை இன்னும் லுசிடா நாங்க கொடுக்க போறோம். டோன்ட் திங்க் அபவுட் எனி திங், ஜாயின் அவர் ஃபுல் கோர்ஸ், யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் குட். ஹேஷிங் அப்படிங்கிற கான்செப்டோட செகண்ட் யூனிட் முடியுது. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதுக்காக நம்ம போறோம்னா ஆர்டர் ஆஃப் 1 அப்படிங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சர்ச் அப்படிங்கறத அச்சீவ் பண்றதுக்காக நம்ம போறோம். ஓவராலா என்னோட கிளைமேக்ஸ் கன்க்ளூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 50% தியரி எதிர்பார்க்க முடியும், 50% ப்ராப்ளம் எதிர்பார்க்க முடியும். கான்செப்சுவல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல 10 கொஸ்டின்ஸ் வருதுன்னா
4 to 5 கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்பில இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல இருந்து மட்டுமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவ்வளோ டீடைல்டா புரிஞ்சு தெளிவா படிக்க வேண்டிய ஒரு யூனிட் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டா நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஆஃப் அல்காரிதம் அண்ட் ரெக்கரன்சஸ். பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஒரு அல்காரிதம் தன்னை மெஷின்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். எவ்வளோ டைம் எடுத்துக்குது ரன் ஆகிறதுங்கிறதுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றோம். இதை நம்ம பார்க்குற ஒரு ஒரு அல்காரிதத்துக்கும் நம்ம குறிச்சு வச்சுக்கணும். இதுல இருந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமா இருக்கு. இதை தவிர அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுல நம்ம என்ன பார்ப்போம்னா பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல பார்ப்போம். நான் ரெப்ரசன்டேஷன் மட்டும் இப்ப சொல்றேன், கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஃபுல்லா பார்த்துக்கலாம். பெஸ்ட் கேஸ் அப்படின்னா ஒமேகா, ஒஸ்ட் கேஸ்னா பிக் ஓ, ஆவரேஜ் கேஸ்னா தீட்டா. இதை பத்தி டீடைல்டா ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு கிளாஸ் நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறமா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அல்காரிதம் கொடுத்து அந்த அல்காரிதத்தோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்றோம். அதை நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி டிவைட் அண்ட் கான்கொயர் டெக்னிக்கு மாஸ்டர் தியரம்னு ஒன்று இருக்கு. ரொம்பவே அருமையான மெத்தட். நிச்சயமா நம்ம இதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளாக், தட் இஸ் தேர்ட் பிளாக்கோட கிளைமேக்ஸ் எப்படி சார் கொஸ்டின் வரும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா 80% ப்ராப்ளம், 20% தியரி. இதுதான் என்னோட கன்க்ளூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் தேர்ட் பிளாக். கொஸ்டின்ஸோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10% ஆஃப் த கொஸ்டின் தான் உங்களுக்கு இதுல இருந்து வரும். ரைட். அடுத்தது டிசைன் டெக்னிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான 5 முக்கியமான மெத்தட்ஸ் இருக்குது. டிவைட் அண்ட் கான்கொயர், டைனமிக் ப்ரோக்ராமிங், கிரீடி அப்ரோச், பேக் ட்ராக்கிங், பிரான்ச் அண்ட் பவுண்டுன்னு சொல்லிட்டு 5 விஷயம் இருக்கு. இது ஒரு அல்காரிதம் உங்க கையில கொடுக்கறதும் ஒரு டெக்னிக்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் டெக்னிக்ஸுங்கிறது டேபிள் பேஸ்டு திங்ஸ். ப்ராப்ளம் ரிலேட்டடா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா போதும். அதுதான் பரீட்சையில வரும். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு வந்து இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, இதுக்கு 5 டேபிள் கொடுத்துருவேன். அந்த டேபிள் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிடுவேன். அதுல இருந்து 2 கொஸ்டின் கம்பல்சரியா வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பிளாக், தட் இஸ் ஃபோர்த் பிளாக் அப்படிங்கிறது 100% ஸ்டாட்டிக் தான். மிஞ்சி போனா ஒரு ப்ராப்ளம் வரலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ரேர். ரைட். ஸோ இதுதான் நான் ஃபோர்த் பிளாக்கு உங்களுக்கு சொல்றது. ஃபிஃப்த் பிளாக்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிராஃப் அல்காரிதம்ஸ். கம்பல்சரியான விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்றோம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்ணிடுறேன் ஸோ தட் லூப் வில் பி ஃபார்ம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா சர்ச் ஃபர்ஸ்ட் இதை முடிப்பீங்க, அப்புறமா இதை முடிப்பீங்க, அப்புறமா இதை முடிப்பீங்க. இதுக்கு பேர் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இந்த மாதிரி இருக்கு. இது எந்த ஷேப் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவீங்க கியூ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இஸ் இம்ப்ளிமெண்டட் வித் கியூ. அதே நேரத்துல டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா நீங்க ஆழம் நோக்கி முதல்ல இறங்குவீங்க. ஆழம் நோக்கி முதல்ல போகும்போது இப்படி இருக்கு, ஸ்லாண்டிங்கா இருக்கு. இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னு சொல்லிடுவீங்க சார் இது ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ங்கிறது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஸ்டாக்கை பேஸ் பண்ணி வருது. சார் இது ஏன் சார் இவ்வளவு டீடைல்டா இப்ப சொன்னீங்க அப்படின்னா ரீசெண்டா நடந்த செட் எக்ஸாமினேஷன்ல இது 2 கொஸ்டினா வந்துச்சு. நம்ம மாணவர்கள் 4 மார்க் அல்வாவா தூக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்றது புரியுதா? ஸோ கான்செப்டை படிக்கணும், எப்படி அது இருக்குங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வச்சே அது எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுதுங்கிற வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். கவலைப்படாம வாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம்ஸ் ஆர் பிரிம்ஸ் அண்ட் குருஸ்கல் அல்காரிதம் அப்படின்னு 2 முக்கியமான அல்காரிதம் இருக்கு. இந்த அல்காரிதம் கான்செப்ட் தேவை, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோங்கிறது தேவை, அதுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி தேவை, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தேவை. இது தெரிஞ்சா உங்களுக்கு தேவையான மார்க் நிச்சயமா கிடைச்சிடும். நீங்க நிச்சயமா எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஸோ 50% தியரி அண்ட் 50% ப்ராப்ளம் யூ கேன் எய்ம் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஃப் அல்காரிதம்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் டாபிக் அட்வான்ஸ்டு அல்காரிதம். இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் வெரி வெரி லெஸ். ஸோ ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இது வந்து ஒரு ½ an hourல நம்ம டிஸ்கஸ் பண்ற கான்செப்டா தான் இதுல இருக்கு.
ஸோ இதை பத்தி நீங்க பெருசா ஒரி பண்ண தேவையில்ல. நமக்கு கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே மேல இருக்கு. ஸ்டாட்டிக்கா சில விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாலே அட்வான்ஸ்டு அல்காரதத்தை நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் இதுல இருந்து கொஸ்டின் பெருசா வராதுன்னு உறுதியா உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா இதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் அதிகமா தேவைப்படும். உங்களுக்கு நேரம் அதிகமா தேவைப்படுற மாதிரி கொஸ்டின் நமக்கு வராது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 110 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு we are going to have only 2 hours ன்னு சொல்லும் பொழுது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் நம்மளால செலவு பண்ண முடியும். அதுக்கேத்த கொஸ்டினை மட்டும் தான் நம்மளாலையும் படிக்க முடியும். அதை தான் படிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம்னு நான் சொல்லுவேன். அதை பத்தி டீட்டெயிலா நான் ஒரு வீடியோல சொல்றேன். கவலைப்படாதீங்க. ரைட். ஸோ ஓவராலா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 போர்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி டீல் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 75% ஆஃப் யுவர் ஃபைனல் கொஸ்டின் வில் பி ஃப்ரம் தேர். 3, 4, 5, 6 பார்ட்ல தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபிஃப்த் பார்ட்ல இருந்து ஓரளவு கொஸ்டின் வரும். சிக்ஸ்த் பார்ட்ல வெரி வெரி லெஸ்ஸா வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல 25% ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓவரால் வெர்டிக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 50% தியரி, 50% ப்ராப்ளம்ங்கிற லெவலுக்கு நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா 100% உங்களால மார்க் வாங்க முடியும். இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதத்தோட ஓவரால் ரிசல்ட் அனாலிசிஸ். ரைட். இப்போ நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது எல்லாத்தையும் குறிப்பெடுத்திருப்பீங்க. எடுத்து அதோட நின்றாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது, இந்த அனாலிசிஸ் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுதாங்கிறத உங்க கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தட் வில் கிவ் அஸ் பூஸ்ட், தட் வில் கிவ் அஸ் எனர்ஜி, தட் வில் கிவ் அஸ் ஃபோர்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். அண்ட் சீக்கிரமாவே பிஜிடிஆர்பி கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான எனர்ஜி அதுதான் தருது. தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow with Computer Networks. Good night. Bye bye.